ஹாய் ஆல். என்கிட்ட நெறைய பேர் கேட்கிற கொஸ்டின்ஸ் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் ஓகே. ஒரு டெக்னாலஜிக்கல் கோர்ஸ் கத்துக்கிட்டு, கரியர் டெவலப்மென்ட் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்றது தான் என்கிட்ட கேட்குறாங்க. நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்றதுக்கு முன்னாடி, நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தன் பேஸ்ட் பேக் எண்ட் டெவலப்மென்ட், பேக் எண்ட் ஹெவி டெவலப்மென்ட் வித் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் ஃபார் வெப் டெவலப்மென்ட் பண்ணிட்டு, அண்ட் அண்ட் ஐ அம் ஆல்சோ வொர்க்கிங் வித் டேட்டா சயன்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு 20 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 20 லேக்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட காலேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணது, தென் ஸ்கூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணது, தென் என்னோட குரோத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணது, என்னோட இதெல்லாம் சேர்த்தாலே அரவுண்ட் ஒரு 20 லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பாயிண்ட்ல நான் இருக்கிறேன்னா, அதுக்கு நான் அரவுண்ட் 20 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் டெக்னிக்கலா நான் கத்துக்கிறதுக்கு என்னோட கைடன்ஸ்க்கு ஓகே. எனக்கு கைடன்ஸ் ப்ராப்பரா கிடைச்சதுனால, அத நான் யுட்டிலைஸ் பண்ணிட்டு, நான் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணியும், என்னோட மென்டார்ஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டும் தான் நான் படிச்சது. ஸோ என்னோட குரோத் அண்ட் கரண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் இந்த பொசிஷன்ல வரதுக்கு தான் நான் 20 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே தவிர, என்னோட கரண்ட் டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்க நான் கத்துக்கிறதுக்கு ஒன்லி த்ரூ கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் தான். இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்ல, ப்ராப்பர் மென்டார்ஷிப் இல்லன்றதுனால, இந்த மாரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது இந்த ஆன்லைன் கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாரி சென்டர்ஸ்க்கு வந்து தே ஆர் அப்ரோச்சிங் ஃபார் அரவுண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் லைக் 1 லேக், 2 லேக் ஈவன் அரவுண்ட் 5 லேக்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிராண்ட். ஓகே. இந்த கோர்ஸ் இந்த பிராண்ட் ஆன இந்த கம்பெனில கோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் அதோட இது. ஸோ அதால ஏதாவது யூஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸா இல்ல. ஏன்னா, நம்ம ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போதே, நம்ம அந்த பிராண்டுக்காக நான் வந்து சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நான் லேர்ன் பண்றேன். பட் ஆஃப்டர் என்னோட ஒரு 1 ஆர் 2 கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணிட்டேன். நான் மூவ் ஆயிட்டேன்னா, ஆஃப்டர் தட் அதுல வந்து எனக்கு எந்த யூஸும் இல்ல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ரெப்யூட்டட் காலேஜஸ் ஓகேவா? ஸோ ஐஐடி, என்ஐடி இந்த மாரி ரெப்யூட்டட் காலேஜஸா இருந்தா, அது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பிராண்ட் வந்து குடுக்கும். பட் இந்த மாரி கோர்சஸ்ல நீங்க வந்து ஒரு பிராண்ட் சூஸ் பண்றது, அது வந்து ரொம்பவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஓகே. ஸோ நம்ம யூனியன் டெக்னாலஜிஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ் ரேஞ்சுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டூ 30,000 தேர் ஆர் ஆல்சோ ஸ்காலர்ஷிப்ஸ் 50% ஸ்காலர்ஷிப்ஸ் கூட ஆஃபர் பண்றாங்க. இந்த வெப் டெக்னாலஜிஸ் கோர்சஸ் அண்ட் டேட்டா சயன்ஸ் கோர்சஸும் வி ஆர் ஆஃபரிங். ஸோ இங்க நாங்க வந்து வி வாண்ட் டூ டீச் அண்ட் மென்டர்ன்றது தான் நம்மளோட கோல். ஓகே. ஸோ இந்த மாரி கோர்சஸ் வந்து நீங்க எய்தர் ஆஃப்லைன்ல பிரிஃபர் பண்ணலாம், இல்லன்னா ஆன்லைன்ல பிரிஃபர் பண்ணலாம். மேக்ஸிமமா இந்த ரெக்கார்டட் கோர்சஸ நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா, ஆன்லைன்ல நாங்க எங்க யூடியூப் சேனல்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய ரெக்கார்டட் செஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதிகமா அமௌண்ட் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணா தான் கத்துக்க முடியும்ன்றது கான்செப்ட் கிடையாது. அதாவது இந்த எஃபோர்ட் போடணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே, நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணி உங்க கரியர்ல எக்ஸெல் பண்ணலாம்.